15 பவுன் வச்சிருந்தேன் புள்ள கல்யாணத்துக்காக. இது வந்து லீவு நேரத்தில் கடவுளுக்காக எங்கேயும் போகாதீங்க. பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறதுனால உடனே எல்லாமே தொடச்சி போகிறதுனால ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. என் பேர் ஹசினாபி. நான் ஹவுசிங் போர்டு சாலமேட்டில் இருக்கிறேன். நான் வந்து அம்மா வீட்டுக்கு ஃபாத்தியாவுக்கு போயிருந்தேன். நான் நேற்று நைட்டு தான் 7:15 வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே தோட்டத்து கதவு நான் திறக்க போனால் கையோட தோட்டத்து கதவு ஓப்பன் ஆகி இருந்துச்சு. அதோட ஓடி வந்து ரூமில் பார்த்தா எல்லாமே கலைச்சி போட்டு இருந்துச்சு. எல்லா நகை எல்லாமே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. தோட்டத்து கதவு எல்லாமே டேமேஜ் பண்ணியாச்சு. முன்னாடி கதவு ஒன்றுமே செய்யலை. நானும் என் 2 பசங்க தான் இருந்தது வீட்டில். அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் நாங்கள் திண்டிவனத்துக்கு. இது 15 பவுன் வச்சுருந்தேன் புள்ள கல்யாணத்துக்காக. பாப்பாவோட கல்யாணத்துக்காக நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது. இப்போ ரீசனாக தான் நான் வீட்டும் வாங்கினேன். அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தேன். ஒரு 15 பவுன் நகையை நான் சேர்த்து வச்சுருக்கேன். வெள்ளி வந்து ஒரு 2 கிலோ இருந்துச்சு. அது எல்லாமே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ பாப்பா வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறதுனால சரி சீக்கிரமாக சேர்க்கணுமேனு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சது. இதுவும் நான் எப்படியாவது இன்னும் கொஞ்சம் நான் எங்களதுலாம் அதிகமாக பவுனை போடணுமேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சீட்டு கட்டி தான் நான் எல்லாமே நான் சேர்த்து வச்சேன். நான் வீடும் ஹவுசிங் லோனில் தான் போய்கிட்டு இருக்கு. இது வந்து எவ்வளோ சீக்கிரம் நைட்டு வந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே வந்தாங்க. கைரேகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் எனக்கு கிடைச்சிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இது வந்து லீவு நேரத்தில் கடவுளுக்காக எங்கேயும் போகாதீங்க. ஏன்னா பசங்களை வச்சுக்கிட்டு எப்போ வராங்க என்ன எதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த நேரத்தில் எல்லாம் என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் லீவு நேரத்தில் போகாதீங்க. போயிருந்தாலும் அக்கம் பக்கத்தில் ஆக்சுவலி சொல்லிட்டு போயிருந்தேன். எப்போ எந்த நேரத்தில் வந்தாங்கன்னு சொல்லி அதுதான் தெரிய மாட்டேங்குது. சுற்றி ஆளுங்க இருக்கிறாங்க. சுற்றி சொல்லிட்டு போய் இருந்து கூட இது நடந்திருக்குன்னா இப்போ கார்னர் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சொல்லிட்டு போகணும்னு சொல்லி எல்லாமே கொஞ்சம் செஞ்சுக்குங்க. கொஞ்சம் அவேர்னஸாக கொஞ்சம் இருங்க ப்ளீஸ். ஏன்னா ஒரு நிமிஷமும் நாங்கள் எடுத்து ஒரு பைசாவாக நாங்கள் எடுத்து சேர்த்து வச்சுருக்கோம் நான் பசங்களுக்காக. அது பார்த்து எடுத்து வைக்கிறதுனால உடனே எல்லாமே தொடச்சி போகிறதுனால ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. கடவுளுக்காக கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் இது கிடைச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. கிடைச்சிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கம்ப்ளைண்டாக எடுத்துருக்காங்க. ஸ்டெப்பு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க.